கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 31வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். கடைசி நாட்களில் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பவர் யார்? கர்த்தர். கடைசி நாட்களில் எவர்கள் கர்த்தரின் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? இஸ்ரவேலின் வம்சங்கள். எதற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது? பட்டயத்திற்கு தப்பி. இஸ்ரவேலுக்கு எதை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? இளைப்பாறுதலை. யாருக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் கூறினார்? இஸ்ரவேலுக்கு. இஸ்ரவேல் எது முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்று சொல்லுவார்கள்? பூர்வ காலம் முதல். எப்படிப்பட்ட சிநேகத்தால் கர்த்தர் இஸ்ரவேலை சிநேகித்தார்? அநாதி சிநேகத்தால். கர்த்தர் எதினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறார்? காருண்யத்தினால். கர்த்தர் யாரை மறுபடியும் கட்டுவிப்பார்? இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை. இஸ்ரவேல் என்னும் கன்னிகை எப்படி புறப்படும்? மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும். இஸ்ரவேல் மறுபடியும் எங்கே திராட்சை தோட்டங்களை நாட்டும்? சமாரியாவின் மலைகளில். சமாரியாவின் மலைகளில் திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறவர்கள் எதை அனுபவிப்பார்கள்? அதன் பலனை. யாரிடத்திற்கு போவோம் என்று எப்ராஹீமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறுவார்கள்? சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு. சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று கூறுகிறவர்கள் யார்? எப்ராஹீமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர். யாரி நிமித்தம் மகிழ்ச்சியாய் கெம்பீரிக்க வேண்டும்? யாக்கோபி நிமித்தம். யார் நிமித்தம் ஆர்ப்பரிக்க வேண்டும்? ஜாதிகளுடைய தலைவரி நிமித்தம். யாரில் மீதியான உமது ஜனத்தை இரட்சியும் என்று கர்த்தரிடம் சொல்ல வேண்டும்? இஸ்ரவேலில். வட தேசத்திலிருந்து கர்த்தர் எவர்களை வரப்பண்ணுவார்?
இஸ்ரவேலில் மீதியானவர்களை கர்த்தர் இஸ்ரவேலில் மீதியானவர்களை எங்கிருந்து கூட்டி வருவார்? பூமியின் எல்லைகளிலிருந்து. இஸ்ரவேலில் மீதியானவர்களில் யாரெல்லாம் இருப்பார்கள்? குருடர், சப்பாணிகள், கர்ப்பவதிகள், பிள்ளைத்தாழ்ச்சிகள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் எப்படி இவ்விடத்திற்கு திரும்புவார்கள்? மகா கூட்டமாய். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் எப்படி வருவார்கள்? அழுகையோடும் விண்ணப்பங்களோடும். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நடத்துபவர் யார்? கர்த்தர். இஸ்ரவேலில் மீதியானவர்களை கர்த்தர் எப்படிப்பட்ட வழியில் நடக்க பண்ணுவார்? இடராத செம்மையான வழியில். இஸ்ரவேலில் மீதியானவர்களை கர்த்தர் எவைகள் அண்டைக்கு நடக்க பண்ணுவார்? தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு. இஸ்ரவேலுக்கு பிதாவாய் இருப்பவர் யார்? கர்த்தர். கர்த்தரின் சிரேஷ்ட புத்திரனாயிருப்பவர் யார்? எப்ராயிம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவிக்க வேண்டியவர்கள் யார்? ஜாதிகள். ஜாதிகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எங்கு அறிவிப்பார்கள்? தூரத்தில் உள்ள தீவுகளில். இஸ்ரவேலை சேர்த்துக் கொள்பவர் யார்? இஸ்ரவேலை சிதறடித்தவர் யார்? தன் மந்தையை காக்கும் வண்ணமாக கர்த்தர் இஸ்ரவேலை காப்பார். ஒரு மேய்ப்பன். கர்த்தர் யாக்கோபை யாருடைய கைக்கு நீங்கலாக்கி விடுவிக்கிறார்? அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு. இஸ்ரவேலர் எங்கு கெம்பீரிப்பார்கள்? சீயோனின் உச்சியில். இஸ்ரவேலர் எவைகளுக்காக ஓடி வருவார்கள்? கர்த்தர் அருளும் நன்மைகளுக்காக. கர்த்தர் அருளும் நன்மைகளுக்காக ஓடி வருபவர்கள் யார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் அருளும் நன்மைகள் யாவை? கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள். இஸ்ரவேலரின் ஆத்துமா எப்படிப்பட்ட தோட்டம் போலிருக்கும்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். இஸ்ரவேலில் கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் எப்படி மகிழுவார்கள்?
ஆனந்த களிப்பாய். இஸ்ரவேலர்கள் துக்கத்தை கர்த்தர் எப்படி மாற்றுவார்? சந்தோஷமாக. கர்த்தர் இஸ்ரவேலரை தேற்றி எது நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவார்? அவர்கள் சஞ்சலம் நீங்க. கர்த்தர் யாருடைய ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவார்? ஆசாரியர்களின் ஆத்துமாவை. கர்த்தர் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாகிறவர்கள் யார்? கர்த்தருடைய ஜனங்கள். புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் எங்கே கேட்கப்பட்டது? ராமாவில். ராமாவில் தன் பிள்ளைகளுக்காக அழுதவள் யார்? ராகேல். ராகேல் யார் இல்லாததினால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருந்தாள்? தன் பிள்ளைகள். இஸ்ரவேலர் அழாதபடிக்கு எதை அடக்கும்படி கர்த்தர் கூறினார்? சத்தத்தை. கண்ணீர் விடாதபடிக்கு எதை காத்துக்கொள் என்று கர்த்தர் கூறினார்? கண்களை. உன் கிரியைக்கு என்ன உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பலன். இஸ்ரவேலர் எதிலிருந்து திரும்பி வருவார்கள்? சத்துருவின் தேசத்திலிருந்து. இஸ்ரவேலுக்கு தன் முடிவை பற்றி என்ன உண்டு? நம்பிக்கை. இஸ்ரவேலரின் பிள்ளைகள் எங்கே திரும்ப வருவார்கள்? தங்கள் தேசத்துக்கு. கர்த்தர் தன்னை தண்டித்தார் என்று கூறியது யார்? எப்ராயிம். எப்ராயிம் எதை போல் அடிக்கப்பட்டதாக கூறினான்? பணியாத மாடு போல். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன் என்று கூறியது யார்? எப்ராயிம். எப்ராயிம் தான் திரும்பின பின்பு எண்ணப்பட்டு கொண்டிருந்தான்? மனஸ்தாபப்பட்டு. எப்ராயிம் தன்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு எங்கு அடித்துக் கொண்டிருக்கிறான்? விலாவில். தன்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு வெட்கி நாணிக் கொண்டிருந்தது யார்? எப்ராயிம். எதை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் கூறியது? தன் இளவயதின் நிந்தையை. எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை கேட்டவர் யார்?
கர்த்தர். எப்ராயிம் கர்த்தருக்கு எப்படிப்பட்ட குமாரன்? அருமையான குமாரன். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை யார்? எப்ராயிம். எப்ராயிமுக்கு விரோதமாய் பேசினது முதல் எப்ராயிமை நினைத்து கொண்டே இருந்தவர் யார்? கர்த்தர். கர்த்தருடைய எது எப்ராயிமுக்காக கொதிக்கிறது? உள்ளம். எப்ராயிமுக்கு எப்படி இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? உருக்கமாய். எதை தனக்கு நிறுத்தும்படி கர்த்தர் எப்ராயிமிடம் கூறினார்? குறிப்படையாளங்கள். எதை தனக்கு நாட்டும்படி கர்த்தர் எப்ராயிமிடம் கூறினார்? தூண்களை. தான் நடந்த வழியாகிய பாதையின் மேல் எப்ராயிம் எதை வைக்க வேண்டும்? தன் மனதை. உன்னுடைய பட்டணங்களுக்கே திரும்பு என்று யாரிடம் கூறப்பட்டுள்ளது? இஸ்ரவேலாகிய குமாரத்தியிடம். எந்த மட்டும் விலகி திரிவாய் யாரிடம் கேட்கப்பட்டது? சீர்கெட்டு போன குமாரத்தியிடம். கர்த்தர் பூமியிலே எதை சிருஷ்டிப்பார்? ஒரு புதுமையை. புருஷனை சூழ்ந்து கொள்ளுபவள் யார்? ஸ்திரீயானவள். நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்கிற வார்த்தை எங்கே சொல்லப்படும்? யூதாவின் தேசத்திலும் அதின் பட்டணங்களிலும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்கிற வார்த்தை எப்போது யூதாவில் சொல்லப்படும்? கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும்போது. பட்டணங்களின் மனுஷர், பயிரிடும் குடிகள் மற்றும் மந்தை மேய்க்கிறவர்கள் எங்கே ஏகமாய் குடியிருப்பார்கள்? யூதாவில். கர்த்தர் எப்படிப்பட்ட ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணுவார்? விடாய்த்த ஆத்துமாவை. கர்த்தர் எப்படிப்பட்ட எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவார்? தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும். கர்த்தர் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணுவதையும் தொய்ந்த ஆத்துமாவை நிரப்புவதையும் விழித்து பார்க்கிறவர் யார்? எரேமியா. எரேமியாவுக்கு இன்பமாயிருந்தது எது? நித்திரை. கர்த்தர் எவர்களை நாட்கள் வரும்போது மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பார்?
இஸ்ரவேல் மற்றும் யூதா குடும்பத்தை. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் எந்தெந்த வித்தினால் விதைப்பார்? மனுஷ வித்து, மிருக வித்து. கர்த்தர் இஸ்ரவேல் மற்றும் யூதா பேரில் எதற்கு ஜாக்கிரதையாயிருந்தார்? பிடுங்கவும், இடிக்கவும், நிர்மூலமாக்கவும், அழிக்கவும், தீங்கு செய்யவும். கர்த்தர் எவர்களை கட்டவும் நாட்டவும் ஜாக்கிரதையாயிருப்பார்? இஸ்ரவேல் மற்றும் யூதா. பிதாக்கள் எவைகளை தின்றார்கள்? திராட்சக்காய்களை. பிதாக்கள் தின்ற திராட்சக்காய்களால் யாருடைய பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள்? பிள்ளைகளின் பற்கள். அவனவன் எது நிமித்தம் சாவான்? தன் தன் அக்கிரமத்தி நிமித்தம். திராட்சக்காய்களை தின்பது நிமித்தம் யாருடைய பற்கள் கூசி போகும்? திராட்சக்காய்களை தின்றவனுடைய பற்கள். நாட்கள் வரும்போது கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் என்ன பண்ணுவார்? புது உடன்படிக்கை. நாட்கள் வரும்போது கர்த்தர் எந்த நாளில் பண்ணின உடன்படிக்கையை இஸ்ரவேல் யூதாவோடே பண்ண மாட்டார்? பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளில். கர்த்தர் யாருக்கு நாயகராய் இருந்தார்? இஸ்ரவேல் மற்றும் யூதா குடும்பத்தாருக்கு. இஸ்ரவேல் மற்றும் யூதா மனுஷர் எதை மீறி அவமாக்கினார்கள்? எகிப்திலிருந்து புறப்படும் போது கர்த்தர் பண்ணின உடன்படிக்கையை. கர்த்தர் இஸ்ரவேலரோடு பண்ணும் உடன்படிக்கையில் எதை அவர்கள் உள்ளத்தில் வைப்பார்? தம் நியாயப்பிரமாணத்தை. கர்த்தர் இஸ்ரவேலரோடு பண்ணும் உடன்படிக்கையில் தம் நியாயப்பிரமாணத்தை எங்கு எழுதுவார்? அவர்கள் இருதயத்தில். கர்த்தர் இஸ்ரவேலரோடு பண்ணும் உடன்படிக்கையில் கர்த்தர் அவர்களின் யாராயிருப்பார்? தேவனாய். இஸ்ரவேலில் ஒருவன் எவர்களை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை? தன் அயலானையும் தன் சகோதரனையும் நோக்கி. எவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள்? இஸ்ரவேலர்களில். கர்த்தர் இஸ்ரவேலரின் எதை மன்னிப்பார்? அக்கிரமத்தை. கர்த்தர் இஸ்ரவேலரின் எவைகளை இனி நினையாதிருப்பார்? பாவங்களை. இஸ்ரவேலரின் அக்கிரமத்தை மன்னித்து
அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பவர் யார்? கர்த்தர். கர்த்தர் எதை பகல் வெளிச்சத்துக்காக உண்டாக்கினார்? சூரியனை. கர்த்தர் எவைகளை ரா வெளிச்சத்துக்காக உண்டாக்கினார்? சந்திர நட்சத்திர நியமங்களை. கர்த்தர் எவைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறார்? அலைகள். சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ளவர் யார்? கர்த்தர். எது ஒழிந்து போனால் இஸ்ரவேல் சந்ததியும் ஒரு ஜாதியாயிராமல் அற்றுப்போம்? கர்த்தரின் நியமங்கள். எவைகள் அளக்கப்படக்கூடுமானால் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் செய்தவற்றி நிமித்தம் கர்த்தர் வெறுத்து விடுவார்? மேலே இருக்கிற வானங்கள். எவைகள் ஆராயப்படக்கூடுமானால் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் செய்தவற்றி நிமித்தம் கர்த்தர் வெறுத்து விடுவார்? கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள். யூதாவின் நகரம் எது முதல் எது மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும்? அனானேயேலின் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும். காரேப் என்னும் மேட்டின் மேல் சென்று கோவாத் புறமாக சுற்றி போவது எது? அளவு நூல். அளவு நூல் நகரத்திற்கு எதிராய் எதின் மேல் சென்று எது புறமாக சுற்றிப்போம்? காரேப் என்னும் மேட்டின் மேல் சென்று கோவாத் புறமாக. நாட்கள் வரும்போது எவைகளை புதைக்கிற பள்ளத்தாக்கு கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும்? பிரேதங்களை. நாட்கள் வரும்போது எவைகளை கொட்டுகிற பள்ளத்தாக்கு கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும்? சாம்பலை கொட்டுகிற. கிழக்கே இருக்கிற எந்த வாசலின் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும்? குதிரை வாசலின். கிழக்கே இருக்கிற குதிரை வாசலின் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களும் யாருக்கு பரிசுத்தமாயிருக்கும்? கர்த்தருக்கு. என்றென்றைக்கும் பிடுங்கப்படாமலும் இடிக்கப்படாமலும் இருப்பது எது? எருசலேம் நகரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக. நீங்கள் முதலாவது வேதத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன்.